வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு விமானம் அப்படியே காத்துல கரைஞ்சு போக முடியுமா? 239 உயிர்கள் என்ன ஆனாங்கன்னு 10 வருஷமா யாருக்கும் தெரியாது. MH370க்கு அந்த நள்ளிரவுல என்னதான் ஆச்சு? நேரம் நள்ளிரவு 1:19. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா தரைப்பகுதியில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான விமானம் மெதுவா பறந்துட்டு இருக்கு. அந்த விமானத்துக்குள்ள 239 பேர். யோசிச்சு பாருங்களேன். சிலர் ஜன்னல் வழியா மேகங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சிலர் தூக்கத்துல வீட்டை பத்தி கனவு கண்டுட்டு இருப்பாங்க. இன்னும் சில மணி நேரத்துல பெய்ஜிங் போயிடலாம், நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கலாம்னு ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா அவங்கள யாருக்குமே தெரியாது இந்த பயணம் உலகத்தோட ஒரு மிகப்பெரிய வரலாற்று மர்மமா மாறப்போகுதுன்னு, இந்த விமானம் உலக வரைபடத்துல இருந்தே மறைய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. மார்ச் 8, 2014 கோலாலம்பூர் ஏர்போர்ட். அன்னைக்கு ஒரு சாதாரண இரவு தான். MH370 மலேசியா ஏர்லைன்ஸோட ஒரு வழக்கமான பிளைட். 227 பயணிகள், 12 ஸ்டாப்ஸ். வானிலை ரொம்ப தெளிவா இருக்கு. மஷின்ல எந்த கோளாறும் இல்ல. ஏர் டிராபிக் கண்ட்ரோல்லையும் எந்த பதற்றமும் இல்லை. விமானத்தை ஓட்டுறது கேப்டன் சகாரி அகமது ஷா. 18,000 மணி நேரத்துக்கும் மேல பிளைட் ஓட்டுன ஒரு சீனியர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மேல யாருக்கும் சந்தேகம் இல்லை. 12:49க்கு விமானம் டேக் ஆஃப் ஆகுது. அந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. இந்த உலகம் கடைசியா கேட்ட வார்த்தை இதுதான். மலேசிய வான்வெளியை விட்டுட்டு விமானம் வியட்நாம் எல்லைக்குள்ள நுழையணும். அப்போ ரேடியோவில் ஒரு சின்ன உரையாடல் நடக்குது. கண்ட்ரோல் ரூம் சொல்லுது, மலேசியன் 370 குட் நைட். காக்பிட்ல இருந்து பதில் வருது, குட் நைட் மலேசியன் 370. சாதாரணமான வார்த்தைகள் தான். ஆனா குட் நைட் ஒரு நிரந்தரமான விடைபெறலா இருக்கும்னு அன்னைக்கு யாருமே நினைக்கல. அடுத்த ஒரே நிமிஷம் எல்லாம் மாறுது. அந்த விமானத்தோட டிரான்ஸ்பாண்டர் திடீர்னு ஆஃப் ஆகுது. அதாவது ரேடார் திரையில இருந்து அந்த விமானம் காணாம போயிடுது. வியட்நாம் கூப்பிடுது, பதில் இல்ல. மலேசியா கூப்பிடுது, பதில் இல்லை. 239 பேரோட போன ஒரு பெரிய பிளேன் அப்படியே காணாம போயிருச்சு. ஆனா அது அங்க விழல, அப்படியே யூ டர்ன் அடிச்சு திரும்பி வந்துருச்சு. முதல்ல எல்லாரும் நினைச்சது விமானம் கடல்ல விழுந்திருக்கும்னு தான். ஆனா சில மணி நேரம் கழிச்சு மலேசிய ராணுவ ரேடார் ஒரு விஷயத்தை சொல்லுது. MH370 கடல்ல விழல, அது ஒரு யூ டர்ன் எடுத்திருக்க. பெய்ஜிங் போகாம அப்படியே திரும்பி மலேசியா பக்கமாவே வந்து அந்த மான் கடலை கடந்து இந்திய பெருங்கடலை நோக்கி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு யூ டர்ன் எடுக்கணும்னா யாரோ ஒருத்தர் காக்பிட்ல இருந்து தெளிவா முடிவு எடுத்திருக்கணும். அப்போ அந்த காக்பிட்ல அந்த நேரம் யார் இருந்தா? அடுத்த 7 மணி நேரம் அந்த விமானம் பறந்துட்டே இருக்கு. அந்த நேரத்துல பயணிகள் உயிரோட இருந்திருப்பாங்களா? இல்ல ஆக்சிஜன் கம்மியாகி எல்லாரும் மயக்கத்துல இருந்திருப்பாங்களா? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஆக்சிஜன் குறைஞ்சிருந்தா பயணிகள் அப்படியே தூங்குற மாதிரியே உயிரை இழந்திருப்பாங்க. அப்படின்னா அந்த 7 மணி நேரம் MH370 ஒரு கோஸ்ட் பிளைட்டா உயிரே இல்லாம வானத்துல தனியா பறந்திருக்கு. ஆஸ்திரேலியா, சைனா, அமெரிக்கான்னு எவ்வளவோ நாடுகள் தேடியும் இன்னைக்கு வரைக்கும் உருப்படியான பதில் எதுவுமே கிடைக்கல. 2015 அங்கங்க சின்ன பார்ட்ஸ் கிடைச்சது. ஆனா ஒருத்தரோட பாடி கூட கிடைக்கல. சில பேரு கேப்டன் மேலதான் டவுட் படுறாங்க. இன்னும் சில பேரு அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ் பக்கம் போயிருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நிஜம் என்னன்னு யாருக்குமே தெரியல. அந்த 239 குடும்பங்களும் இன்னைக்கு ஒரு நியூஸ் வராதா, ஒரு பதில் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க. MH370 ஒருவேளை கடலுக்கு அடியில எங்கேயாவது இருக்கலாம். இல்லன்னா வெளியே தெரியக்கூடாத ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தோட அது போயிருச்சு. சில மர்மங்களுக்கு விடையே கிடைக்காது. அது கடைசி வரைக்கும் ஒரு கேள்வியாவே முடிஞ்சு போயிருது. இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.